ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காஷ்மீரி தம் ஆலு செய்ய போகிறோம். அதுக்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். போட்டு இதை குக்கர் மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காஷ்மீரி தம் ஆலுக்கு பேபி பொட்டேட்டோஸை வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்போக் ஸ்பூன் வச்சோ இல்லை டூத் பிக் வச்சோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் நம்ம ஸ்போக் ஸ்பூனில் வச்சு எல்லாத்தையுமே ஹோல்ஸ் போட்டு வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். இப்போ இந்த இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அன்னாச்சி பூ, லவங்கம் ஒரு 4-5, ஏலக்காய் 1. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி இதை தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்தோம், பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகாவை மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சில்லியை. இப்போ ஒரு பவுலில் தயிர் எடுத்துக்கலாம். 1 கப்பு தயிர். இப்போ இதில் அரைச்சி வச்ச இந்த சில்லி பேஸ்ட்டை போட்டுடலாம். சில்லி பேஸ்ட்டை போட்டாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பொடியை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கலக்கியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே பேன் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டாச்சு. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த தயிரை ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கொதிச்சிச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை இதை போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரையை நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி அப்படியே எல்லா மேலே போட்டுடலாம். போட்டு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடலாம். கொதிச்சோடனே நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட காஷ்மீரி தம் ஆலு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம ஒரு பவுலில் ஊற்றிட்டு எந்த இதில் சர்வ் பண்ணுமோ வச்சுட்டு அதில் கொத்தமல்லியை இது மேலே போட்டுற வேண்டியதான். நம்மளோட காஷ்மீரி தம் ஆலு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். சப்பு தான் தொட்டுக்க வச்சுருக்கேன். இன்றைக்கி மீல் மேக்கர் புலாவுக்கு தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி ரைஸு கூட நீங்கள் இதை தொட்டுக்க வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். புலாவ் ரெசிபியோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ எதுக்குனாலும் நீங்கள் இந்த காஷ்மீரி ஆலு தம்மை ட்ரை பண்ணலாம். ரெசிபியை சப்பாத்தி, நான், ரோட்டி, பராத்தா இந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தொட்டுக்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.